எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 3 உருளைக்கிழங்க மேலே தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். சின்ன ஹோல்ஸில் வந்து நம்ம கிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா தண்ணியில் 5 நிமிஷம் அலாசி தண்ணியை எடுத்து வச்சுப்போம். தண்ணியில் போட்ட உருளைக்கிழங்க இப்போ நம்ம தனியாக பிழிஞ்சு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. எனக்கு இந்த பாத்திரம் பத்தலை, அதனால் வேறு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைங்க. நமக்கு போண்டா மாவு பதத்தில் இருக்கணும். ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் வந்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. எனக்கு இன்னுமே வந்து தண்ணி தேவைப்படுது, அதனால் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தாலே போதும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு. மாவு பிசைகிற கேப்லேயே அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டாங்க. எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை உருண்டை ஷேப்பில் இல்லை அப்படின்னா நமக்கு வடை ஷேப்பில் கூட பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் மாவு ஆட் பண்ணதுமே ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்